இதுதான் வௌவால்களுக்கான கோவில். இந்த கோவிலுக்குள்ள தங்க நகைகளும் நிறைய ஆபரணங்களும் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவிலுக்குள்ள எவ்வளவு செல்வமும் செழிப்பும் இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கு. இதுக்குள்ள வர்றவங்க வெளியில போறது ரொம்ப கஷ்டம். இந்த கோவிலுக்குள்ள மிக விலை உயர்ந்த ஒரு தங்க சிலையும் இருக்கு. அந்த சிலைக்கு பக்கத்துல தான் புதையலும் இருக்கு. வணக்கம் மகாராஜா. 2 விஞ்ஞானிங்க உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள உள்ள அனுப்புங்க. டெம்பிள் ஆஃப் பேட்டை பத்தி நாங்க ஆராய்ச்சி பண்ணலாம்னு இருக்கோம். நாங்க அந்த கோயிலை பத்தியும் அதோட புராண கதைகளை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கோயில்ல அதிகமான ஆபத்து இருக்கே, அதுல இருந்து நீங்க உங்களை எப்படி காப்பாத்திப்பீங்க? நீங்க மனசு வச்சா இந்த பீமை எங்க கூட உதவிக்கு அனுப்ப முடியும். ஆனா அந்த கோயில்... நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லது பீம், நீங்க உன்னுடைய நண்பர்களும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. தலைவரே காப்பாத்துங்க, தலைவரே தலைவரே காப்பாத்துங்க, எங்க போறீங்க தலைவரே? பிடிச்சு வச்சுக்கிச்சு பாருங்க, வாயை திறக்குதே தலைவரே. ராஜு சீக்கிரமா அம்ப விடு. அந்த நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத நல்லா கவனமா கேளு பீம். நீ யாருக்கு உதவி செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவ இந்த கோயில இருக்கிற புதையில திருடதான் வந்திருக்கா. வாங்க வாங்க, நாம அந்த சிலை கிட்ட சீக்கிரம் போலாம் வாங்க. நில்லுங்க, நீங்க 2 பேரும் யாரு? ரொம்ப நேரம் கழிச்சு நீ எங்களை கண்டுபிடிச்சிருக்க பீம். பத்திரமா இங்க வந்து சேர்ந்தீங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க லட்டுவை சாப்பிட்டு ஓய்வெடுங்க. நாம பள்ளத்தை நோண்டுவோம். சாயங்காலத்துக்குள்ள யார் பெரிய பள்ளத்தை தோன்றமோ அவங்க தான் இதுல வெற்றியாளர். இந்த யோசனை நல்லாதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுமையா பீம், இந்த முறை நான் உன்னை தோக்கடிக்காம விடவே மாட்டேன். இன்னும் பெருசா தோண்டுங்க. இன்னும் பெருசா அந்த பக்கம் பீம் அவனோட நண்பர்களுக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ வெறும் உத்தரவு மட்டும் தான் போடுற. வாய் பேசாம ஒழுங்கா நான் சொன்னதை மட்டும் செய். இது எல்லாரும் இங்க வாங்க. இது நல்லதுக்கே படல. இது திறக்க விடாத. இத பாத்தீங்களா? இத பார்த்து பயப்படுறீங்க. ரொம்ப நேரமாச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். நீங்க எல்லாரும் போங்க, நான் இதோட விளையாடிட்டு தான் வருவேன்.
வேணா காளியா. முக்தி, எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. உங்க தாடி பெரிய புதர் மாதிரி. இப்போ என்ன பண்ற பாரு. நீ மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்க காளியா? இப்ப சண்டை போடுறத நிறுத்துங்க. அந்த மந்திரவாதியை நாம எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தான் இப்ப யோசிக்கணும். உனக்கு என்ன பிரச்சனை பீம்? சிட்டில இருந்து மோசமான மந்திரவாதி ஒருத்தன் வெளியில வந்துட்டான். அவன் கிட்ட பயங்கரமான மந்திர சக்தி எல்லாம் இருக்கு. அவனை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் 10 வருஷங்களுக்கு முன்னாடி டோலக்புரத்துல இருக்க மக்களுக்கு அந்த மந்திரவாதியால பெரிய பிரச்சனைகள் ஏற்படிய மகாராஜா ஒரு பெரிய மகானோட உதவியால அந்த மந்திரவாதிய அவரோட மந்திர சக்தியால இந்த டப்பாக்குள்ள அடைச்சு வச்சுட்டாரு. அவனுடைய சக்தி ஒவ்வொரு நிமிஷமும் அதிகமாக்கிட்டே இருக்கு. அந்த மந்திரவாதி கிட்ட ஒரு பயங்கரமான மந்திர தடி இருக்கு. அது இப்ப இங்க இருந்து தூரத்துல இருக்க கருப்பு குகையில இருக்கு. இன்னைக்கு நான் டோலக்பூரை அழிக்கத்தான். என்கிட்ட தந்திரமான யோசனை. உனக்கு என்ன தைரியம்? அவன் மேல மரங்களை எடுத்து வீச பாக்குறான். ஜக்கு, அதை என்கிட்ட கொடு. இனி இவனால எந்த பிரச்சனையும் வராது. என்னப்பா பூகம்பம் ஏதாவது வந்துருச்சா என்ன? பூகம்பம் வரல, அதோ அவன் வரான். டோலக்பூர் கிராமங்கிறது இதுதானா? உங்களுக்கு யாரை சந்திக்கணும்? யாரையும் ஐயா, நீங்க ஒரு சுமோ ரெஸ்லர் தானே? ஆமா, இந்த டோலக்பூருக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போற? போ. பிரமாதம். இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பீம், இவனுக்கு சிரிக்கவே தெரியாதா என்ன? எவ்ளோ பலசாலியா இருக்கான்ல. இவனை நாம நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டா ரெண்டு பேரும் என்ன கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு பிடிச்சு இருந்ததா? இல்ல, அப்புறம் எனக்கு சிரிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. இவனை விட நம்ம காளியா தலைவரை எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு. ஏய், உன்னதான் என் கூட்டாளிகள் 2 பேரையும் நீ அடிச்சியா? ஆமா, இவங்க என்ன பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்ணினாங்க. அப்படியா? உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நாங்க யாரும் இந்த ஊர்ல சிரிக்கவே கூடாதா? நாங்க எல்லாரும் சிரிப்போம், அது எங்க இஷ்டம். ஐயா, இது எவ்வளவு விலை? அவன் வந்துட்டான். சிரிக்காதீங்க,
அவன் வந்துட்டான். எனக்கு சிரிப்பும் கிண்டலும் பிடிக்காது. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. காலையில ஒரு லட்டு சாப்பிடு, சாயங்காலம் ஒண்ணு. அதுக்கப்புறம் உம்முன்னு இருக்கிற உன் முகமும் சிரிச்ச முகமா மாறும். எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டுடுவேன். போட்டிக்கு தயாரா? போட்டியில எல்லாம் கலந்துக்க மாட்டேன். அடிச்சு நொறுக்கிடுவேன். டுன்டு ஆன்ட்டி லட்டுவை சாப்பிட்டா தோத்து போயிடுவேன். மைதானத்துக்கு வா.